உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் தெப்பத் திருவிழா கடந்த ஜனவரி 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்மன் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நேற்று மதியம் சிந்தாமணி பகுதியில் கதிர் அறுப்பு மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளிய பின்னர் கதிர் அறுப்பு திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து தைப்பூச பௌர்ணமி தினமான இன்று தெப்பத் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. அதிகாலை மீனாட்சி அம்மன் ஔதா தொட்டில் வாகனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் கோயிலில் எழுந்தருளி விளக்கு தூண், கிழவாசல், காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மரகதவள்ளி முக்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தடைந்தனர். அங்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட மிதவை தெப்பத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து அனுப்பானடியை சேர்ந்த இளைஞர்கள் மிதவை தெப்பத்தேரினை வடம்பிடித்து இழுப்பதற்காக பாரம்பரிய முறைப்படி அழைத்து வரப்பட்டனர். பின்னர் கிராமத்தினருக்கு கோயில் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. இதையடுத்து தெப்பத்தேரினை வடம்பிடித்து இழுக்க தெப்பத்தில் வலம் வந்த சுவாமி அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரைனாலே திருவிழா தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சித்திரை திருவிழாவுக்கு அடுத்து ரொம்ப பெரிய விமர்சனமாக இருக்கிறது தெப்பத் திருவிழா. வருஷம் அந்த தெப்பத் திருவிழாவுக்கு வந்துடுவோம். இங்கே இருக்க கூடியிருக்க சனங்கள் அதை பார்க்கும்போதே ஒரு பயங்கர ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் நல்லபடியாக மழை எல்லாம் நல்லா பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து நல்லா ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறோம். கடலை போல் நீர் நிரம்பிய தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் இருமுறை வலம் வந்த நிலையில் மைய மண்டபத்தில் எழுந்தருள்வார்கள். விழா ஏற்பாடுகளை மதுரை மண்டல இந்து அறநிலையத்துறை இணை கமிஷனர் செல்லதுரை, மீனாட்சி அம்மன் கோயில் துணை கமிஷனர் கிருஷ்ணன், அறங்காவலர் குழு உறுப்பினர் மீனா அன்புநிதி செய்தனர். மதுரை KK நகர்லேருந்து வரேன். மதுரையில் தான் 20 வருஷமாக இருக்கேன். வருஷம் இந்த தெப்பத் திருவிழாவை பார்ப்போம். ரொம்ப விமரிசையாக நடக்குது. மக்களெல்லாம் இவ்வளோ கூட்டம் கூடி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த மீனாட்சி அம்மனை தரிசிக்கும் போது மனசுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இடையில கொரோனா வரும்போது மக்கள்லாம் வீட்டை விட்டே வெளியில் வர முடியாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வர்ற காலங்களில் எல்லாரும் இந்த ஒன்று கூடி இந்த மதுரை திருவிழாவை ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சு நல்லா விவசாயம் நல்லா செழிக்கணும்னு நல்லா மீனாட்சி அம்மனையும் இந்த சிவபெருமானையும் வேண்டிக்கிறோம். மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த வருஷம் 10th 12th எழுத போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த தெய்வம் நல்லா ஆசீர்வதிக்கணும். பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் வாங்கணும், எல்லாரும் நல்லா அமோகமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். விழாவின் ஒரு பகுதியாக இன்று இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி இரவு தெப்பத்தை ஒருமுறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவர். தெப்ப உற்சவத்தின் போது மட்டும்தான் சுவாமியும் அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளுவர். அம்மன் கூடுதலாக உருக வாகனமான ஔதா தொட்டி வாகனத்தில் எழுந்தருளுவார் என்பது கூடுதல் சிறப்பு. இது வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த திருவிழாவை சின்ன என்ன சொல்கிறோம், மினி சித்திரை திருவிழா மாதிரி தான். நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். காலை சாமி 2 தடவை சுற்றும். நைட் ஆனால் இன்னும் அதோட கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒளி வெளிச்சத்தில் நல்லாயிருக்கும். இது ஒரு பாரம்பரியம் தான், மதுரையோட பாரம்பரியம் தான். மதுரையில் இருந்துட்டு பார்க்காமலாம் இருக்கக்கூடாது. வருஷம் வந்துடும். தெப்பக்குளத்தில் நீர் நிரம்பி இருப்பதால் தெப்பத்தில் படகுகள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.